वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வான்முகில் வளாது பெய்க வரும் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவ வெள்ளி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் வல்ல அங்கேற்கனியுடனான செந்தமிழ்ச்சொக்கன் திருவருட் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான நாள் இன்றைய தினம் கூடாரை வெள்ளி, மார்கழி 27வது நாள். மார்கழி 1 அஸ்வினி என்று சொன்னால் இன்று ரேவதி. ஆனால் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம், சனிக்கிழமை. நெய்யுண்ணும் பாலுண்ணோம் என்று சங்கல்பம் செய்த ஆண்டாள் என்னுடைய பிரார்த்தனை இன்றைய தினம் அரங்கனுடன் இணைய அரங்கன் சம்மதித்த காரணத்தினாலே இன்றைக்கு கூடாரை வெள்ளி கோவிந்தா, கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று சொல்லி இந்த சர்வாலங்கார பூஷிதையாக இன்றைக்கு அவர்கள் அந்த விரதத்தை முடித்து கொள்கிறார்கள். இந்த விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். எந்த விரதமாக இருந்தாலும் விரத சங்கல்பம் என்று ஒரு நாள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் 12 நாட்கள் இந்த 12 ஏகாதசி, இல்லை 24 ஏகாதசி, இல்லை 12 கிருத்திகை, 12 சஷ்டி, இல்லை 24 சஷ்டி, அதே மாதிரி பௌர்ணமி, 12 பௌர்ணமி, இந்த மாதிரி ஒன்றை எடுத்துக்கணும். சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு சங்கல்பம் பண்ணி பங்குனி உத்தரத்து அன்னைக்கு அந்த பங்குனி பௌர்ணமியில் பூர்த்தி பண்ணிடணும். சார், நான் விரதம் இருக்கேன் சார், சங்கல்பம்லாம் ஒன்றும் பண்ணிக்கல சார், ஒரு 5 வருஷமாக இருக்கேன் சார், ஆனால் ஒன்றும் சரியா இல்லை சார். எப்படி? நீங்கள் ஒரு விரதத்தை சரியான முறையில் சங்கல்பம் செய்து சரியான முறையில் உத்தியோகனம் செய்தால்தான் அது வேலை செய்யும் சார். நமக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான். இலையில் முதல்ல பாயசம், பருப்பு, கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய், சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் மோர். இது ஒரு ஏன் சார், நான் மோர் சாதத்தை முதல்ல குடிச்சிடறேன் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் மோர் சாதம். அந்த முறைப்படி எதையும் செய்ய வேண்டும். அப்படி இந்த உத்தியோகனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் செய்யறதில்லை, அதனால் நிறைய சிரமங்கள் இருக்குது. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். நான் சாயங்காலம் 6 மணிக்கு அபிஷேகம் அப்படின்னு நான் சொன்னேன்னா 5 மணிக்கெலாம் வந்துடுவார். அது என்னவாக இருந்தாலும் சரி. நான் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை, இல்லை ஒரு தை வெள்ளிக்கிழமை, இல்லை ஒரு கார்த்திகை தீபம், பரணி தீபம், மாதிரி என்ன ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னாலும் அவரால் முடிந்த உடல் உதவி, அவரால் முடிந்த ஒரு பொருளாதார உதவி எல்லாமும் செய்வார். ஆனால் காலக்கிரமத்தில் அவர் அதை விட்டுட்டு அவருக்கு ரொம்ப சிரமம் வந்துடுது. நான் ஜாதகத்தை பார்த்துட்டு, என்ன சாமி நல்லா இருக்கேன் சாமி, ஏன் சாமி இப்படி இருக்கீங்க, என்ன சாமி பிரச்சனை? அப்போது நான் அந்த சந்தர்ப்பத்தில் நான் மோகனூர் போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. மோகனூர் தான் போய்தான் அங்கே இருக்கிற சிவன் பேர் அசல தீபேஸ்வரர். நாம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றி, காலையில் பிரம்ம முகூர்த்த காலத்தில் விளக்கேற்றி. இப்போ பிரம்ம முகூர்த்த காலத்தில் விளக்கேற்றாமல்
சாயங்காலம் விளக்காந்தாமல் நீங்கள் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுவது என்பது எந்த நல்ல பலனையும் கொடுக்காது. கிரகலட்சுமின்னு சொல்லுவோம். இந்த வீட்டில் ஒரு சுவாமி, வீட்டில் ஒரு அம்பாள். சார் இன்றைக்கி நான் விளக்கேற்றலை சார். ஏற்றவே மாட்டிங்களா வீட்டில்? விளக்கேற்றுற பழக்கமே கிடையாதா? இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு நாள், ஒரு தீபாவளி, தினமும் காலையிலும் மாலையிலும் 5 நிமிடமாவது விளக்கேற்ற வேண்டும். இந்த 5 நிமிடம் நீங்கள் விளக்கேற்றுவது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும். சார் ராத்திரி 8 மணிக்கு வரேன் சார். ஆமாம், ராத்திரி 8 மணிக்கு வரேன்னு உங்கள் வீட்டு சாமிக்கு தெரியும்ல. சார் வந்தால் குளிக்க முடியாது சார். குளிக்க வேணாம், குளிக்கணும்னு குளிக்க முடியாதுன்னு உங்கள் வீட்டு சாமிக்கு தெரியும் சார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குலதெய்வத்துக்கு போகணுங்கிறோம். குலதெய்வத்துக்கு போகிற போது நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துன்னு போங்க, என்ன வேணாலும் எடுத்துன்னு போகாமல் போங்க. குலதெய்வத்துக்கு தெரியும் உங்கள் சட்டை பையில் 5 ரூபாய்க்கு மேல் ஒரு பைசா இருக்கிறது. நீங்கள் அந்த ஒரு பைசா குலதெய்வத்துக்கு போட்டால் போதும். 5 ரூபாயை நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க, பஸ்ஸுக்கு வச்சுக்கோங்க, எதுக்கு வேணாச்சும். அந்த குறைந்தபட்ச ஒரு விளக்கேற்றும் பழக்கம் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. இந்த உத்தியோகனம் என்று சொல்கிற போது எந்த விரதத்தை எடுத்தாலும் அதை முறையாக முடித்து விடுங்க. இல்லைன்னா அது என்ன ஆகும்னா செடிகள்லாம் அப்படியே வரும். இப்போ எங்கள் அம்மா ஒரு பிள்ளையார் பூஜை எடுத்துருந்தாங்க. ஒரு பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி வெள்ளி பிள்ளையாரெலாம் ஆரம்பித்தாங்க, எல்லாம் வச்சாங்க. ஒரு வருஷம் பூஜை பண்ணாங்க. சரி, உடனே எங்கள் வாத்தியார்கிட்ட போய் அதை உத்தியோகனம் பண்ணணும் சார். அவர் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்து 30,000 ரூபா ஆகும்னார். உத்தியோகனமே பண்ணலை. என்னுடைய தாயார் 45 வயதில் எடுத்துக்கொண்ட ஒரு பூஜையை உத்தியோகனம் பண்ணலை. அவங்க நிறைய சிரமப்பட்டாங்க அது உத்தியோகனம் பண்ணாதனால. சரி, 83 வயதில் அவங்க இறந்து போனாங்க. 40லிருந்து 43 வருடங்கள் அந்த பூஜையை உத்தியோகனம் செய்யலை. சரி, இப்போ என் டன். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த பூஜையை முறையாக உத்தியோகனம் செய்து அவர்களை அந்த பித்ருலோகத்துக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இல்லை என்றால் அது என்னையும் பாதிக்கும். 40 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 கேட்ட ஒரு வாத்தியார் இன்னைக்கு எவ்வளோ கேட்பார்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4.25 லட்ச ரூபா செலவு பண்ண அந்த உத்தியோகனத்துக்கு மட்டும். இது என்னுடையவர் தான் இல்லை, நான் பூஜை பண்ணல. அந்த வெள்ளிப்பிள்ளை அதை யார் வச்சுருக்காங்கன்னே தெரியாது. இப்போது உத்தியோகனம் பண்ணாமல் செய்த குரு. ஆனால் ஆண்டாள் அப்படி செய்த மார்கழி 1ஆம் தேதி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு விரதம் பண்ணால் 27ஆம் நாள் பூர்த்தி பண்ண உத்தியோகனம். இந்த கூடாரை வெளியில் நாம் என்ன செய்யணும்? ஒரு 1/4 கிலோ சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் அப்படின்னா ஏதோ கடையில் விநியோகம் பண்ணுறோம், இல்லை பிரசாத கடையில் நம்ம வாங்குகிறோமே. சக்கரை பொங்கல்னால் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். 1க்கு 2 பங்கு சக்கரை போட்டு அதில் நெய் ஊற்றி பால் ஊற்றி அது திராட்சை பழம் போட்டு முறையாத சிசுஷைகள்லாம் பண்ணி பண்ணும் காக்கு. கூடாரை வெளியில் என்ன விசேஷம் அப்படின்னா, நமக்கு எதிர்த்து வீட்டுக்காரன் நான் பார்த்தா பிடிக்கல, பக்கத்து வீட்டுக்காரனை பக்கமே போக முடியல, பின் வீட்டுக்காரனை நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேங்கிறது, இப்படிலாம் இருக்கும் இல்லையா? நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், சார் ஒருத்தர் கேட்டார், எப்படி இருக்கீங்க? சௌகரியமாக இருக்கேன். அவ்வளோதான். அவர் காலையில் 7 மணிக்கு என்ன கேட்டார், நான் பதில் சொன்னேன். மாலை 7 மணிக்குள்ளார அவருடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் அவர் சந்திச்சு, இவன் ஒத்த மட்டும் எப்படி சௌகரியமாக இருக்கான், இவனுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இவனுக்கு தான் சுகர் இருக்குது,
இவனுக்கும் தான் தர்மபத்தினி இல்லை, ஆனாலும் சௌக்கியமாக இருக்கான்னு சொல்கிறானே எப்படி? இந்த ஒரு கேள்வியை ஒரு 150 பேர்கிட்ட கேட்டுவிட்டார். ஏன்னா உலகம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த கூடாரை வெளியில் குறைந்தபட்சம் ஒரு 3 பேருக்கு நாம் அன்னதானம், தயிர் சாதம். நீங்கள் சாப்பாடு முழு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா நான் சொல்லுவேன், ஒரு 3 பொட்டலம் தயிர் சாதம் வாங்கி இது உங்களுக்கு தெரியாத ஆள்கிட்ட கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தயிர் சாதம் பண்ணி எங்கள் 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 டிப்டிக்கு தயிர் சாதம் பிடிக்கும் சார், ரொம்ப நிறைய சாப்பிடுவார் சார். என்னுடைய சூப்பர்வைசர், என்னுடைய சீஃப் சூப்பரண்டென்ட்டு, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தயிர் சாதத்தை உங்களுக்கு தெரியாதவர்கள், அறியாதவர்கள், சிரமப்படுகிறவர்கள்னு அதுதான் வேதத்தில் சொல்லுவான். சிரமப்படுறானா இல்லையான்னு நீ முடிவு பண்ணாத. நீ தயிர் சாதம் கொடு, அவன் வாங்கிட்டான்னா அவன் சிரமப்பட்டான், தயிர் சாதம் வாங்கிட்டான்னு சொன்னான்னா அவன் சௌரியமாக இருக்கான், அப்படி முடிவு பண்ணின்னு போன்னு வேதம் ஒரு இடத்துல சொல்கிறது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 பேருக்கு கொடுப்பதன் மூலமாக 365 நாளும் நீங்கள் அன்னதானம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அன்னதானம் என்பது ஏதோ சைவத்தில் இருக்க அன்னாபிஷேகம் மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. வைஷ்ணவத்திலையும் அன்னம்பெருமாள்னு ஒரு சன்னதி இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் விஸ்வசேன சன்னதிக்கு எதிர்த்தாப்புல. நம்ம தான் ரங்கநாதரை பார்த்து பின்பக்கமாக இறங்கி வந்துடுறாங்க. அதனால் நமக்கு விஸ்வசேனர் சன்னதி, சேரகுல நாச்சியார் சன்னதியெல்லாம் தெரியவே தெரியாது. அர்ஜுன மண்டபம்ங்கிறது இப்போது இந்த பகற்பத்தில் மட்டும்தான் அர்ஜுன மண்டபம் எங்கேன்னு விசாரிச்சின்னு போகிறோம். அந்த அன்னம்பெருமாள் சன்னதியில் ஒரு விளக்கேற்றுவதன் மூலமாக ஃபுட் கண்டாமினேஷன், வாட்டர் கண்டாமினேஷன் இதெல்லாம் நமக்கு வராது. நாம் போய் அந்த இடத்தை சேவித்து அந்த பலன். இந்த 3 நாட்கள் 3 பேருக்கு அன்னதானம். இந்த சக்கரை பொங்கல் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, மனசு நிம்மதியாக இருக்கும். மாத்திரை இல்லாமலே தூங்கலாம். அன்னதானம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, பொருளாதார பிரச்சனையே இருக்காது. அடுத்த 365 நாளும் அந்த சூடி கொடுத்த சுடற்குடி நம்மளை ரட்சிப்பாள். அதனால் யாரால் முடியுமோ அவர்கள் அந்த பணியை செய்து எல்லாம் வல்ல இறையர்களை பெற வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் எல்லாரும் எல்லா நலன்களும் பெற எல்லாம் வல்ல சுகந்த குண்டலாம்பாள் சமேத கல்யாண மாத்துபூதேஸ்வரரை பிரார்த்திக்கிறேன். ராம் ராம். ஓம் அஷவந்தாவதஸ்யோ வத்ரன் நாதேபியா சமனோவதன்யாத்ராய தன்ய கிருபேவதஸ்யோ வத்ரன் நாதேபியா சமனோவதன்யாத் அகம் சுதேவதஸ்யாந்திராய தன்ய கிருபேனாபியா சம்பத்சேனா ரூபாதன்யாத் தேசான் அகரே தன்யாத தேசோ பிரவராண்யே ததப்யா அக்ராரூபாதன்யாத தேசான். ஹரி ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவனம் சதுர்புஜம் சன்னவதனம் தாயே சர்வகுணசாந்தே. ஓம் ஓம் நமோ பாத்த சமஸ்தூதத்யராசி பரமேஸ்வர பிச்சதம் சுவேகவனே முகுத்தியாத்ய பிரம்மணா விவராத்தே சேதுவரா கல்பை வைவசுத மன்வந்தர அஷ்டாதிம்பதி மே ஜம்பூதிரிவே பாரத பர்ஷே பரதகண்டே மே லோகோ தட்சிணே பாத்தே தண்டகாரண்யே சகாப்தே अस्मिन् वर्तमाने अवगारिके शान्तमणि न प्रभावति शशि संवत्सराणां मध्ये क्रोधनाम संवत्सरे दक्षिणायने हेमन्तऋतौ धनुर्मासे शुक्लपक्षे द्वादश्यां शुभदिरोहिणी नक्षत्रयुक्तायां श्रवासयुक्तायां शुभनक्षत्र शुभयोगशुभगणय भग्नविशेषणवशिष्टायामस्या इष्टदेवता कुलदेवता पारम्पर्यदेवता सिद्धान्तमासौधविदेवतस्यान्द्राय रण्ये कृपेवतस्याः शिवसगोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र सिंहरासौ जातस्य स्वामिनाथ शर्मन् फल्गुनी नक्षत्र कन्यारासौ जातस्य सुब्रह्मण्यन नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र विजयरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र विजयरासौ जातस्य हिन्दुसुब्रह्मण्यन नामधेयस्य कृत्या नक्षत्र ऋषभरासौ जातस्य पौंडराज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र विजयरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशीला नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन नामधेयस्य धर्मोषधा नक्षत्र मीनरासौ जातस्य सिंधुकुमार नामधेयस्य पूर्वाषाढ़ा नक्षत्र धनुसुरासौ जातस्य महेन्द्रन नामधेयस्य
नामधेयस्य विशानक्षत्र मकररासौ जायस्य राजशेखरन् नामधेयस्य पुनरोसु नक्षत्र मिथुनरासौ जायस्य कोकिलवाणी नामधेयस्य उत्तराषाढा नक्षत्र मकररासौ जायस्य कार्तिकेयन् नामधेयस्य मृगशिरा नक्षत्र मिथुनरासौ जायस्य अश्विनी नामधेयस्य स्वाधी नक्षत्र तुलारासौ जायस्य पालमुरली नामधेयस्य पुष्यनक्षत्र कलारासौ जायस्य धनलक्ष्मी नामधेयस्य पूर्वाषाढा नक्षत्र कलयर्षि नामधेयस्य पुष्यनक्षत्र कलारासौ जायस्य हेमा नामधेयस्य यस्य यजमानशोषोदन्यर्थायदन्यकृभेवदस्य अहलं सुदेभ्यां नदमदेशो प्रबलान्येदस्य अङ्गलदेभ्यो न हिं सुदभ्यां नदमदस्यान्द्रायदन्यकृभेवदस्य हरि ओम्